குட்டி பாப்பா, நான் உன் கூட பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சரியா? இப்போ நான் உங்களை தானே பார்த்தேன் இங்கே. இப்போ நீ இங்கே இருந்தனா? அம்மா, யார் இப்போ அழுவுறது? அம்மா, நீங்கள் அழுவ வேண்டாம், சரியா? உங்கள் குழந்தைக்கு நான் உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ உங்கள் குழந்தையோட ஆன்மா கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன ரிச்சுவல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். அதில் கண்டிப்பாக உங்கள் குழந்தையால் என் பக்கத்தில் வந்து பேச முடியும். அப்பா, நான் இப்போ உன்னை தலையை வந்து திரும்பிச்சு, நான் பார்த்தேன், நீ என்னை திரும்பி பார்த்த. இன்றைக்கி அந்த பேபி கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக 3 AM சேலஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்கே வந்துட்ட, பட் ஆனால் ஏன் என் பக்கத்தில் வரமாட்ற? நீ இங்கே தான் இருக்கிறன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். கைஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட வீடுகள் தான் இது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலனி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வீடு கொடுத்துருக்காங்க அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக பிரிட்டிஷ் டைமில். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் கைவிடப்பட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்த இதே மாதிரி வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா, இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் வந்திருந்தப்ப என்னென்னலாம் நடந்ததுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தையோட ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணப்போ நம்மளுக்கு தெரிய வந்தது. எனக்கு என்னமோ உங்கள் குழந்தையோட ஆன்மாவை ஏதோ ரிச்சுவல் பண்ணி கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியுது. அது உண்மையா? நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போது இந்த இடத்துல உங்கள் குழந்தையோட ஆன்மாவும் இருக்கா? உங்கள் குழந்தையோட ஆன்மா யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்களா? உங்கள் குழந்தையோட ஆன்மா இங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா எனக்கு இதில் ஆமான்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அந்த பேபி கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக 3 AM சேலஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இந்த சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த ஹாரர் சேலஞ்சை யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க். இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துடும். ஸோ அதனால் வந்து இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ பிஃபோராகவே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் லைட்டிங்கில் மட்டும் அந்த இடத்த ஃபுல்லாகவே தரவாக வந்து ஒரு வாட்டி செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறப்ப ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் தெரியுதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டாக வந்து அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வரும்ன்றது எனக்கு தெரியல, அண்டு சின்னதாக வருமானதும் எனக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா இந்த ரிச்சுவலை ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த 3 AM சேலஞ்சை நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், அந்த பேபியோட டால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாட்டி உள்ளே வச்சுட்டு போனோம். அந்த டால் வந்து உள்ளே இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் லைட்டில் வந்து ஃபுல்லாக வந்து தரவை ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நேராக உள்ளே போயிடலாமா? கைஸ், ஃபைனலி உள்ளே வந்தாச்சு. நம்ம பேபி டால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ எதுவும் இப்போ பிரச்சனை இல்லை. அண்டு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட் விஷன் வந்து இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகே, டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 12 ஆக போகுது. ஏன்னா 11:55 நினைக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock இந்த இடத்துல கேண்டிலை வந்து ஏற்றிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஒரே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி வரணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே அதுதான். அடுத்து 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன பண்ணணுன்றத. ஓகே, யார் அப்பா வந்துட்டியா? இங்கே தான் இருக்கியா? என் கூட பேசியா? உன் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன்.
நான் உன்கிட்ட போன வாட்டி சொன்னேன்ல, கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக வருவேன்னு. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ நீ என் கூட பேசணும்னு நினச்சினா தாராளமாக வந்து பேசலாம். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக உன்னால் வந்து பார்த்தோன்னா என் முன்னாடி வந்து பேச முடியும், சரியா? ஸோ அதுக்கான ரிச்சுவல் தான் நான் உன்னை ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதோ ஊழ ஏறுற மாதிரி இல்லை, ஏதோ சங்கு ஊதுற மாதிரி இருக்குது கைஸ். சவுண்டு இருக்குது. இதில் கேட்குதா தெரியல, ரெக்கார்ட் ஆகாமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்து ஒரு சங்கு ஊதுற சவுண்டு வந்து தெளிவாக கேட்குது. இத்தனை மணிக்கு யார் சங்கு ஊதுறாங்க தெரியல. ஒருவேளை நம்மளுக்கு ஊதுற சங்காக இருக்க போகுது. பாப்பா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த வீடு ஃபுல்லாக நான் வந்து சுற்றி வர போகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது உனக்கு வந்து ஹேர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை வர வைக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் மட்டும்தான் அப்படி இருக்கும், சரியா? ஓகே கைஸ், கேண்டில் ஏற்றிட்டேன். இப்போ லைட் ஆஃப் பண்ண போகிறேன். ஓ மை காட், ஒன்றுமே தெரில கைஸ். ஹலோ கைஸ், லைட் வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ இப்படி தான் பண்ணி ஆகணும். ஹலோ, இந்த வீட்டில் உண்மையாலே ஆன்மா இருந்தனா இப்போ என் கூட வந்து பேசலாம். குட்டி பாப்பா, நான் உன் கூட பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சரியா? சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணே தெரில. லிட்ரலி எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது. குட்டி பாப்பா, உன் கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலாக உன்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போன வாட்டி தெரிய வந்தது. உன்னாலே பக்கத்தில் வர முடியுமா? நீ தாராளமாக பயப்படாமல் என் பக்கத்தில் வரலாம், சரியா? உனக்கு எதுவுமே ஆகாது, நான் ஷுவராக சொல்கிறேன். உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். உன்னோட சூழலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது விடுவிக்கிறதுக்கு, உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்திருந்தப்போ அவங்க அம்மாவோட சோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பயமுறுத்துச்சுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹே, யார் நீங்கள்? நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு எந்த விதத்துலேயும் பயம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பயமுறுத்தலும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் குழந்தைக்கு நான் உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ உங்கள் குழந்தையோட ஆன்மா கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன ரிச்சுவல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். அதில் கண்டிப்பாக உங்கள் குழந்தையால் என் பக்கத்தில் வந்து பேச முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே கைஸ், ஒரு லான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இப்போ இந்த வீடு எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டோம். ஹலோ, நீங்கள் தானே அது இப்போ நின்றுட்டு இருந்ததுங்க? ஆக்சுவலாக நான் இப்போ உங்களை பார்த்தேன் இந்த இடத்துல. நீங்கள் தானே இங்கே இருக்கிறது? அணிஞ்சிராத. ஓகே கைஸ், இப்போ நம்ம தெளிவாக இந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தோம். கரெக்டாக நானும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆச்சு. மேபி அவங்க மதர், அதாவது வந்து அந்த அம்மாவோட ஆன்மான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இங்கே நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ ஃபீல் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சை வந்து பண்ணிடலாம். அதில் என்ன வேணால் நடக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. நான் இப்போ இதில் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளோட வேலை அதுதான், கேப்சர் பண்ணணும். அதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட ஆன்மாவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாமல் கூலாக ஹேண்டில் பண்ணி அதுக்கிட்டே வந்து ஏதாவது வந்து ஓ மை காட் கைஸ், இப்போ அதோட தலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருமண மாதிரி இருந்தது. பாப்பா, உன்னோட சோல் இதில் தான் இருக்கா? உன்னோட ஆத்மா இதில் இருக்கா? இருந்தால் இப்போ மறுபடியும் எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுறியா? ப்ளீஸ், உன்னோட ஆன்மா இதில் இருந்தால் எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டு. மறுபடியும் ஒரே ஒரு டைம் எனக்கு ஒரு அறிகுறி காட்டு ப்ளீஸ். உன்கிட்ட தான் கேட்குறேன். எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்ட முடியுமா பாப்பா? நான் இப்போ உன்னை தலையை வந்து திரும்பிச்சு நான் பார்த்தேன். நீ என்னை திரும்பி பார்த்த. கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோந்தது இப்படி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி பார்த்துச்சு. பாப்பா, நான் இப்போ உன்னை தலையை வந்து திரும்பிச்சு நான் பார்த்தேன். நீ என்னை திரும்பி பார்த்த. ஓகே சூப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கே தான் இருக்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம். நான் உன்னை எந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ண மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல உன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ண போகிறேன். ரெடியாக இருந்துக்கோ, சரியா? ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கேன். அது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். கைஸ், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டேன். அண்டு இப்போது எந்த லைட்டுமே இல்லாமல் கேண்டில் வெளிச்சம் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும். இதுக்கு தேவையானது ஒரு மிரர் தேவை. அப்புறம் இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒயிட் பேப்பரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கணும், எதுவும் கிறுக்கின பேப்பராக இருக்கக்கூடாது. அந்த பேப்பரில் நம்மளோட பேரை அதில் எழுதிட்டு ரெட் பெனில் அவங்கள வந்து பொலைட்டாக கூப்பிடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். கேண்டில்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. ஆரம்பிச்சோன்னே ஆகிடுச்சா? ஓகே ஓகே பாப்பா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீ இருக்கிறேன்னு தெரியும். பட் நான் இப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு என்னோடய பேரை நான் வந்து பார்த்தோன்னா இதில் எழுதுகிறேன். நம்ம சேனல் பேர் எழுதுவோம். ஓகே கைஸ், எழுதிட்டேன் ரெட் பெனில். இது கண்டிப்பாக நம்ம வந்து ரெட் பெனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பெனில் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த ரிச்சுவலுக்கு தேவையான ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணியாச்சு. மிரர், கேண்டில்,
ஒயிட் பேப்பரில் ரெட் பெனில் வந்து பேர் எழுதி வச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட இருக்குது. இங்கே இந்த பேபி டால் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல யாராவது இருக்கிறீங்கன்னா எனக்கு ஏதாவது அறிகுறி மூலிமா காட்ட முடியுமா? உங்கள் ப்ரெசன்ஸை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்ட முடியுமா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் இப்போ நீங்கள் எனக்கு தாராளமாக காட்டலாம். இருக்கீங்களா? ஹலோ. அண்ட் இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் guys, நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிச்சுவல் முடிகிற வரைக்கும் இந்த ஹலோ வந்துட்டிங்களா? ஸோ உங்கள் ப்ரெசன்ஸை எனக்கு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா காட்ட முடியுமா? ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டோம் ரூல்ஸை. ஏன்னா நம்ம வந்து மிரரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் வந்து திரும்பிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ நீ இங்கே இருக்கிறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்ட முடியுமா? நீ இங்கே இருக்கிறேன்னா எனக்கு ஏதாவது அறிகுறி காட்ட முடியுமா? இப்போ இந்த நாக் சவுண்ட் பண்ணது நீ தானா? ஹலோ, இந்த இடத்துல இப்போ நாக் சவுண்ட் பண்ணது நீ தானான்னு கேட்டேன். ஓகே, நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்றதை நான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். குட்டி பாப்பா, இது நீ விளையாடுற விளையாட்டா? உங்களோட ஆன்மா இங்கே வந்து பார்த்தோன்னா யாரோ கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இந்த பொம்மையில். உண்மையாக உன்னை இங்கே யாராவது கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களா? நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், ஃபைன் ஃபைன் ஃபைன். நீ எதுவும் கோவப்படாத, பயப்படாத, சரியா? நீ பயப்படாத, ஏன்னா உனக்கு எதுவுமே ஆகாது. உனக்கு எதுவுமே ஆகாது இந்த இடத்துல. உனக்கு நான் உன் கூட இருக்கேன். இங்கே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு ட்ரை பண்ண. பட் நான் சொன்னதை கேட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் வந்து கேளு. நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்து பேசணுன்றதுக்காக மட்டும்தான் வந்தேன். அண்ட் இப்போ நான் கெஸ் பண்ண மாதிரி நீ வந்துட்ட. என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நீ இங்கே இருந்தனா என் முன்னாடி வரலாம். இப்போ யாரோ இங்கே நடந்து வர சவுண்டு எனக்கு கேட்குது. உன்னால் என் பக்கத்தில் வர முடியுமா? நீ தானா இது? ஆக்சுவலாக நான் வந்து அந்த குழந்தையோட ஆன்மாக்கிட்ட தான் பேசணும்னு நினச்சேன். நான் உங்கள் கூட பேச வரலம்மா. ஹலோ, இப்போ நான் உங்களை தான் பார்த்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் இப்போ வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் உங்கள் கூட பேச வரல. அண்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தையோட ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் உங்கள் குழந்தையோட ஆன்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை வந்து புரிஞ்சிக்குங்க. இல்லை உங்கள் குழந்தையோட ஆன்மா கூட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாதா? உங்கள் குழந்தைய என்னால் பார்க்க முடியாதா? அதை ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா நீங்கள் இங்கே? ஓகே ஃபைன். அடுத்த கட்டமாக அந்த ஆன்மாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கேட்குறேன். இந்த இடத்துல அந்த குழந்தையோட ஆன்மா இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இப்போ என் பக்கத்தில் வரலாம். குட்டி பாப்பா, நான் உனக்காக ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோடய பைக்கில் இருக்குது. உனக்கு அது வேணுமா? வேணும்னா என் பக்கத்தில் வருவியா நீனு? உன்னோட அம்மாவை மட்டும்தான் நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என் பக்கத்தில் வர முடியுமா? என்னை உன்னோட அண்ணனா நினச்சிக்கோ. கேக்குதா தெளிவா?
யார் இப்போ அழுவுறது? அம்மா நீங்கள் அழுவ வேண்டாம் சரியா, ப்ளீஸ். இந்த ஓட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ டம்மு டம்முன்னு குதிக்கிற மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஆனால் இங்கேயா இல்லை பக்கத்தில் வந்து நம்ம இன்னொரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட ஓட்டில் சவுண்டு கேட்குதா தெரியல. ஆனால் சம்திங் யாரோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ செவுரை வந்து டம்மு டம்முன்னு இடிக்கிற மாதிரி விசில் சவுண்டுமே கேட்குது. ஓகே ஃபைன். ஓகே குட்டி பாப்பா, உன்னால் என் கூட வந்து பேச முடியலன்னு நினைக்கிறேன். இந்த ரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இங்கே வந்துட்ட, பட் ஆனால் ஏன் என் பக்கத்தில் வரமாட்ற? நீ இங்கே தான் இருக்கிறன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி பண்ணுற? என் பக்கத்தில் வரலாம்ல? ஏய் நைஸ், நைட் விஷன் ஆஃப் ஆகிடுச்சு. ஓ மை காட், ஐயோ நைட் விஷன் ஆஃப் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் ஃபுல்லாக தானே போட்டு வந்தேன். இப்போ வந்து வெளியே போயிட்டு இன்னொரு பவர் பேங்க் இருந்தது நம்ம பேக்கில், அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். குட்டி பாப்பா, இதெல்லாம் உன்னோட சேட்டை தானா? ப்ளீஸ் என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? உன்னை பார்க்குறதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். நான் மறுபடியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக நான் இங்கே வந்திருக்கேன். எனக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர மாட்டியா? உன்னால் என் பக்கத்தில் வர முடியுமா? ப்ளீஸ், உன்னால் என் பக்கத்தில் வர முடிஞ்சா நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். உன்னால் என் பக்கத்தில் வர முடியுமா? அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலை வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் ஃப்ளிக்கர் பண்ணி காட்ட முடியுமா? சீரியஸ்லி இதை பாருங்கள், இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர்லாம் ஆகலை. இந்த கேண்டில் மட்டும் ஃப்ளிக்கர் ஆகுது. இதை பாருங்கள், இது ஃப்ளிக்கர் ஆகலை, இது மட்டும் ஃப்ளிக்கர் ஆகுது. அதேமாரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கர் ஆகலை. நான் எந்த கேண்டிலை வந்து காட்டி கேட்டனோ அந்த கேண்டில் மட்டும்தான் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது கிளியராக. பாப்பா, இப்போ நீ என் பக்கத்தில் தானே இருக்க? ப்ளீஸ் என் பக்கத்தில் வா. ஓகே, இப்போ நான் ஒன் மோர் டைம் உங்ககிட்ட இந்த கேண்டிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ளிக்கர் பண்ண சொல்கிறேன். இந்த கேண்டிலை உன்னால் ஃப்ளிக்கர் பண்ண முடியுமா இப்போது? தேங்க்யூ. நீ இங்கே இருக்கிறனா இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? நான் உன் கூட பேசுகிறதுக்காக தான் இங்கே வரேன். நான் லாஸ்ட்டாக ஒன் மோர் டைம் உன்கிட்ட கேட்குறேன். உன்னால் என் பக்கத்தில் வர முடிஞ்சால் நான் இங்கே இருப்பேன். இல்லைனா நீ என் கூட பேசுனா நான் இங்கே இருப்பேன். அப்படி இல்லையா நான் இப்போ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். இது எப்படி விழுந்தது? நான் இதை டச்சே பண்ணல. நான் இங்கே இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன் பாருங்க, புரியுதா? இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன், அது அங்கே இருந்தது. சரி ஓகே, உனக்கு வந்து பார்த்தோன்னா என் கூட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை நீ வந்து பார்த்தோன்னா என் கூட வரணும்னு ஆசைப்பட்றியா? என் கூடயே நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடட்டுமா? என் கூட வரத்துக்கு உனக்கு ஓகேனா ஏதாவது அறிகுறி மூலிமா ஏதாவது காட்ட முடியுமா? இப்போ நான் கேட்குறதே உன்னால் பண்ண முடியுமா? எனக்கு 3 டைம்ஸ் நீ நாக் சவுண்டு கொடுத்தனா நான் இந்த இடத்துலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ இந்த பொம்மைக்குள்ளே தான் இருக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ என் கூடயே வந்துடு. ஓகே, நான் மறுபடியும் கேட்குறேன், எனக்காக 3 டைம்ஸ் நாக் சவுண்டு கொடுத்தனா நான் உன்னை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். ஓகே சூப்பர். ஓகே, நான் அப்போ இந்த இடத்துலேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ என் கூட வந்துடு. அகைன் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வரலாம். உங்கள் மம்மி வந்து பார்த்தோன்னா உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒரு வாட்டி உங்கள் மம்மிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். அம்மா, இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை 2 வாட்டி பார்த்துட்டேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு பர்மிஷன் கொடுக்க முடியுமா? நான் இதை பர்மிஷன் எடுத்துக்கிறதா இல்லை நீங்கள் கோவப்படுறீங்கன்னு எடுத்துக்கிறதா எனக்கு புரியலை.
கோவப்படுறீங்களா? ஆக்சுவலாக நான் சொன்ன வார்த்தைப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்திருக்கேன்ல, உங்கள் குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கேன். அப்படி இருக்கப்ப ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க? நீங்கள் கோவப்படணும்னு அவசியமே இல்லை, ப்ளீஸ். இந்த இடத்துல தான் ஏதோ இரும்பு ராடை பிடிச்சி இழுத்த மாதிரி சவுண்டு கேட்டுது. கேக்குதா? இப்போ என் பக்கத்தில் நடந்து வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பக்கத்தில் இப்போ நடந்து வர்றது யார்? இப்போ இந்த ரூம்குள்ளே தான் இருக்கீங்களா? இந்த ரூம் உள்ளே என்னை வர சொல்கிறீங்களா? ஓகே, அப்போ உங்கள் குழந்தைக்கு உதவி பண்ண தேவையில்லையா? நான் வந்ததுலேருந்து அமைதியாக தானே இருந்தீங்க. சரி, ஓகே, உங்களோட பாசம் எனக்கு புரியுது. நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் உங்கள் குழந்தை கூடயே நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. சரி, ஓகே, உங்கள் குழந்தையோட பொம்மையை நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன். அந்த பொம்மையில் தான் உங்கள் குழந்தையோட ஆன்மா இருக்குன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் உங்கள் குழந்தையோட ஆன்மாவும் நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேம்மா. எனக்கு உங்களோட நிலைமை புரியுது. ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். உங்கள் குழந்தையோட ஆன்மா இங்கேயே இருக்கட்டும். நான் கண்டிப்பாக திரும்பி நான் இந்த இடத்துக்கு வரேன். அண்ட் இன்றைக்கி நான் வந்து உங்கள் குழந்தைய பார்க்க முடியுமா அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ரிச்சுவல் ட்ரை பண்ணுறதுக்காக வந்தேன். பட் வந்து உங்கள் குழந்தைய என்னால் பார்க்க முடியல, உங்களை தான் பார்க்க முடிஞ்சுது. அட்லீஸ்ட் உங்கள் குழந்தையோட வாய்ஸையாவது என்னால் கேட்க முடியுமா? இங்கே இருந்தனா அம்மா, இப்போ நான் உங்களை தானே பார்த்தேன் இங்கே. சரி, ஓகே, நீங்கள் என்னை வெளியே போக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறேன். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல இந்த பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமான்றதை பார்க்குறேன். டம்மு டிம்னு யாரும் வந்து பார்த்திங்கன்னா செவுரை உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்குது அடிக்கடி. சரி, ஓகே, ஃபைன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், குட் நைட்.